அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைய பதிவில் விநாயகரை நினைத்து கொண்டு வீட்டில் இருந்தபடியே இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் ஒரு 3 முறை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் அற்புதம் நிச்சயமாக நிகழும். கண்டிப்பாக விநாயக பெருமான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் போக்குவார். உங்களுக்கு நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக தேடி வரும். அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நீங்கி நம்ம வாழ்க்கையில் நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா விநாயக பெருமானை நம்ம வழிபட்டு எந்த ஒரு செயலை ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக அந்த செயல் வெற்றியாக முடியும். அதனால தான் நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், எந்த ஒரு சுப காரியமாக இருக்கட்டும், நம்ம விநாயக பெருமானை முதல்ல வச்சுட்டு தான் நம்ம எந்த ஒரு செயலையும் நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா அந்த செயல் நமக்கு நல்லபடியாக நடந்து முடியணும், நமக்கு வெற்றியாக முடியணும். ஏன்னா விநாயக பெருமான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் போக்க வல்லவர். அதனால முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை எப்போவுமே நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக அவரை நீங்கள் வழிபாடு செஞ்சுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாமே நீங்கி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்க, இப்போ தினமுமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா விநாயக பெருமானை நினைத்து கொண்டு வீட்டில் இருந்தபடியே இங்கு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் 3 முறை சொல்லுங்க. காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு விநாயக பெருமானுக்கு முடிந்தால் ஒரு விளக்கேற்றி வைத்துட்டு இதை சொல்லுங்க. இப்போ என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓம் கணபதியே நமக. ஓம் கணபதியே நமக. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை தான். ஆனால் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இது. ரொம்ப நீங்கள் முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். விநாயக பெருமானை மனதில் வழிபாடு செய்யுங்க. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். எல்லா விதமான குறைகளையும் போக்கி உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார்.